வணக்கம் சொந்தங்களே. இன்றைய நிகழ்விலே மிக முக்கியமாக அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகத்தான் ஆராய போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அதாவது தேசிய மக்கள் சக்தி, அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி. அப்ப இரண்டு சக்திகளும் அல்லது இரண்டு கட்சிகளும் தான் தற்போது இலங்கையிலே பலம் பொருந்திய கட்சிகளாக இருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அந்த வகையிலே ஐக்கிய மக்கள் சக்திக்கு பெரும்பாலான ஆதரவை தமிழ் கட்சிகள் வழங்கி இருக்கின்றன அல்லது அந்த கட்சிகள் கூட்டு செய்திருக்கின்றன என்பதுதான் நிச்சயமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், மனோ கணேசன் தலைமையிலான தமிழர் முற்போக்கு கூட்டணி, அப்ப இந்த கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து, இந்த தமிழ் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அல்லது தமிழ் பேசும் கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது சஜித் பிரேமதாச தலைமையிலான அந்த கட்சிக்கு முழுமையான ஆதரவை இந்த தேர்தல் காலங்களிலே வழங்கி இருந்தார்கள். அவர்களுடன் கூட்டு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயம் எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அதே இடத்திலே தற்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தேசிய பட்டியல் மூலமான ஆசனங்கள் 5 ஆசனங்கள் அந்த கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு ஆசனம் மட்டும் அந்த கட்சியினுடைய செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற மத்தும பண்டார அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனைய ஆசனங்கள் இன்றும் வழங்கப்படாத ஒரு மந்தகதியான நிலை காணப்படுகிறது. ஆனால் அந்த ஆசனங்கள் யாருக்கு வழங்கப்பட போகிறது? அல்லது இந்த சிறுபான்மை இனத்தை சேர்ந்த கட்சிகளுக்கு வழங்க போகிறதா, அல்லது சஜித் பிரேமதாச தலைமையிலான பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட போகிறதா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதுக்குள்ளே இன்று குழப்பகரமான ஒரு நிலைமை காணப்படுகிறது. பொதுவாக இந்த தமிழ் பேசும் கட்சிகள் தங்களுக்கு இந்த அரசாங்கம் தேசிய பட்டியல் ஊடாக ஆசனங்கள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தோற்கடிக்கப்பட்ட அல்லது மக்களால் நிராகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தேசிய பட்டியல் மூலமான ஆசனத்தை இந்த அதாவது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அந்த தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றன. ஆனால் இந்த விஷயம் நிச்சயமாக இந்த ஆசனங்கள் வழங்கப்படாத பட்சத்திலே எதிர்வருகின்ற தேர்தல்களே, அது மாகாண சபை தேர்தலாகவும் இருக்கலாம் அல்லது பிரதேச சபை உள்ளூராட்சி தேர்தலாகவும் இருக்கலாம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே தனித்து போட்டியிடப் போவதாகவும் அந்த அதாவது சஜித் பிரேமதாச தலைமையிலான அந்த கட்சிக்கு தங்களுடைய ஆதரவிலிருந்து நீங்க போகின்ற ஒரு தொனியிலே அல்லது அந்த பாணியிலே அந்த கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். நிச்சயமாக அதாவது சஜித் பிரேமதாச தலைமையிலான இந்த அரசாங்கம் தமிழ் கட்சிகளை அல்லது இந்த தமிழ் பேசும் கட்சிகளை அரவணைத்து போக வேண்டிய பொறுப்பு சஜித் பிரேமதாச அவர்களுக்கும் அவருடைய ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இருக்கிறது. நிச்சயமாக இதிலிருந்து சஜித் பிரேமதாச தவறுவாகராக இருந்தால் அல்லது விடுபடுவாகராக இருந்தால் நிச்சயமாக அவர் புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமை உருவாகும் என்பதிலே நிச்சயமாக எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இந்த இவருக்கு குறிப்பாக சஜித் பிரேமதாச அவர்களுக்கு முழுமையான அல்லது தங்களுடைய பெருவாரியான ஆதரவுகளை இந்த தமிழ் பேசும் கட்சிகள் வழங்கி இருந்தது வரலாறாக இருக்கிறது. அதனூடாக சஜித் பிரேமதாசவுக்கு வாக்குகள் அதிகரித்திருப்பதும் இந்த கட்சிகளுடைய ஆதரவு என்பதை மறுதளிக்க முடியாத உண்மையாகவும் இருக்கிறது. எதிர்காலத்திலே சஜித் பிரேமதாச அவர்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கை என்ன, அதனூடாக அவர் சாதிக்க போகிறாரா அல்லது சரிய போகிறாரா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமாக இன்னும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.